வணக்கம் நண்பர்களே, அன்னை சோலார் நிறுவனத்திலிருந்து மீண்டும் உங்கள் செந்தில்குமார் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இவங்க ஏடி மேடமாக இருக்காங்க. ஏடி மேடமோட வீட்டில் தான் மேலே நிற்கிறோம். இவங்க ஏடி ஜென்ரல், நம்ம சோலார் செக்ஷன் தான் அவங்க பார்க்குறாங்க. இது வீட்டுக்கு நமக்கு வந்துட்டு 3 கிலோவாட் நாங்கள் பிளான் பண்ணி கிர்லோஸ்கர் சோலார் பேனல் இது பயன்படுத்தி நம்ம இது போடுறோம். இதில் பைஃபேஷியல் பேனல் தான் போடுறோம். இதுக்கு தகுந்த மாதிரி இந்த தரை வந்து ஆர்ட்டாக இருக்குது, ஒயிட் பேஸ்டாக இருக்குது. அதனால் ஹைட்டும் ரொம்ப குறைவு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 அடி ஹைட்டில் போட்டிருக்கிறோம், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 5 அடி ஹைட் போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து ஆப்டிமம் ஹைட்டில் இருக்கக்கூடியதுனால பைஃபேஷியல் பேனல் போட்டோமோ அப்படின்னா இந்த ஒயிட் சர்ஃபேஸ்க்கு நல்லா நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி இன்வெர்ட்டர் வந்துட்டு பக்கத்துலேயே வருது, அந்த பக்கமே கிட்டக்கவே வர்றதுனால அதாவது எம்என்ஆர்இ ஸ்டாண்டர்ட் படி ஒரு பேனலுக்கும் இன்வெர்ட்டருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டருக்கு உள்ளே இருக்கணும் அதிகபட்சம். அப்படி இருந்தது அப்படின்னா டிசி லாஸ் ஹெவியாக இருக்காது, நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இது ஒரு 5 மீட்டர் கூட வராது, நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே ஏசி வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் நம்ம இழுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து போட்டிருக்கிறது எல்லாமே ஜிஏ செக்ஷன் தான். மேடமுக்காக இது கொஞ்சம் நம்ம ஸ்பெஷலைஸ்டாக நம்ம பண்ணி கொஞ்சம் நல்லா ஹெவியாக போட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது எர்த்திங் பார்த்திங்க அப்படின்னா 2 மீட்டர் எர்த்திங் தான் நம்ம கொடுக்குறோம். எப்போவுமே 2 மீட்டர் எர்த்திங்காக இருக்கணும், 25 ஸ்கொயர் mm ராடு இருக்கணும். அதே மாதிரி மைக்ரான் கோட்டிங்கில் வந்து 250 மைக்ரான் கோட்டிங் இருக்கணும். இந்த மாதிரி எர்த்திங் வந்துட்டு பண்ணினா தான் இது வந்து லாங் லைஃப் நமக்கு கிடைக்கும். ஸோ இது கிர்லோஸ்கர் சோலார் பிளான்ட் இங்கே அமைச்சு கொடுக்குறோம். இது பிரைம் மினிஸ்டரோட பாரத பிரதமருடைய பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே மானியத்தில் ஏடி மேடத்துக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது 3 கிலோவாட்டுக்கான பிளான்ட். நன்றி, மகிழ்ச்சி.